மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வளம் நலமுடன், வாழ்க வையகம். நம்மளோட இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற வணக்கம் பதிவு மக்களே, இன்று இடையை ஒரு தகவல் குறைக்கும் நிகழ்ச்சிக்காக உடல் எடையை மற்றும் உடல் ஒரு போடுற புதிய மறந்துட்டேன். பதிவு. உடல் எடையை குறைக்கும் இந்த கசாயம் பதிவில் என்ன தயாரிப்பது எப்படி? பார்க்கலாம்னா, இதுதாங்க நம்மளோட உடல் இன்னைக்கு எடையை போட குறைக்கும் இன்னையோட ஒரு பதிவு. கசாயம். இது ரொம்ப நாளா நான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் எல்லாரும் எல்லா மெத்தட்லையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் சிலது செட் ஆகும், சிலது செட் ஆகாது. அந்த மாதிரி நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எனக்குன்னு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி நான் போட்ட கஷாயம் தான் இது. இது போட்டு எனக்கு குறைஞ்சிது. உண்மையிலுமே எனக்கு குறைஞ்சிது நல்லா. என்ன குறைஞ்சுன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்கிறத விட இந்த தொப்பை அதிகமாக போட்டு ஒபிசிட்டி அதிகமாக இருந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஆனால் ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சது. வெயிட்டும் ஏறுச்சு. அப்புறம் சரி, இது எப்படி நம்ம குறைக்கலாம்னு நினச்சப்ப நிறைய வந்து சர்ச் பண்ணி இது என்ன நிறைய எல்லாரும் நானும் யூடியூப் சர்ச் பண்ணேன். எல்லாரும் எல்லா ஐட்டமும் போட்டாங்க. எனக்கு என்ன தேவைன்றதை பார்த்து நான் செலக்ட் பண்ணி போட்ட இந்த மெத்தடு தான் இன்னைக்கு நான் பதிவாக கொடுக்குறேன். ஸோ இதை பதிவாக கொடுக்குறேன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு பலன் கிடைச்சிது. நான் ஒரு 6 to 8 months தொடர்ந்து இதை வந்து நான் மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணேன். எம்டி ஸ்டமக் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் இதை குடிப்பேன். இதை குடிச்சிட்டு 1 ஹவருக்கு எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டேன் நான். ஸோ நம்ம எப்பவுமேங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோமா, உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம இது வரைக்கும் இப்போ வெயிட் லாஸ் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ வெயிட் லாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இப்போ ஈவினிங்னா பஜ்ஜி போண்டா, அப்புறம் வந்து மார்னிங் வந்து நல்லா ஆயில்ட்டோ பூரி, அப்புறம் முறுக்கு, அது இது வீட்டில் என்னதான் வீட்டில் செஞ்சாலும் ஆயில் தானே. ஸோ அளவாக எடுத்துக்கலாம், தப்பில்லை. கடைன்னா சுத்தமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டு பொருளை அளவாக எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும்போது சில இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ அதனால இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் நல்லா தோல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபைனலாக சொல்கிறேன். நல்ல சின்ன எலுமிச்சம்பழம் போதும். 2 பேருக்கே குடிக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால். பெருசாக இருந்தால் ஆஃப் போதும். நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு எடுத்துக்கங்க. ஓகேவா? தோலோடு தான் போடணும். ஏன்னா தோல்லையே வந்து அவ்வளோ வந்து நமக்கு சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது. தோலோடு போடணும். அடுத்து எப்போ இஞ்சி. நம்ம ராஜ உணவில் வந்து மூலிகளை இஞ்சி இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ இஞ்சி ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு. ஸோ 2 இன்ச்சு 3 இன்ச்சுனா தெரியும். எல்லாருக்கும் விரல் அளவில் ஒரு கோடு இருக்கும், அதான் 1 இன்ச்சு. அந்த மாதிரி ஒரு விரலில் 3 கோடு இருந்தால் அது 3 இன்ச்சு. 2 இன்ச்சு போதும். ஸோ 2 கிராம்பு, சீரகம் 1 ஸ்பூன், ஓகேங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, பட்டை. இதில் கிராம்போட பயன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுவாசம் ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்ணும். பட்டை தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நீக்கி நம்ம உடம்புல நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். சீரகம் அதை பற்றி சொல்லவே வேண்டாம். உள்ள உடல் உறுப்பை எல்லாம் கிளீன் பண்ணி பக்காவாக ஆக்கிடும். இதை எம்டி ஸ்டமக்கில் ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம சூடு பண்ணோம்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு நாம் வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கி நமக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இதை எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you very much. Thank you for watching my videos. Thank you.